ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாத முக்கியமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இருக்காது. என்ன காய் சாப்பிட்லாம், என்ன பழம் சாப்பிட்லாம் அப்படின்றது பெரியதளவுக்கு தெரியறது கிடையாது. அது ரிலேட்டடாக சில தகவல்கள் கொடுத்தா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தியான முறையில் கொண்டு போகிறதுக்கும் நேச்சுரலாக இயற்கையான முறையில் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன உணவுகள் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சில உணவுகள் கட்டாயம் எடுக்காமல் இருக்கிறது, கட்டாயம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். காரணங்கிறது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்கள் உடல் சூழ்நிலைக்கு சரியாக இருக்கும், ஆனால் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆகாததாக இருக்கும். அதாவது சில நேரங்களில் அலர்ஜியோ இன்ஃபெக்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய முக்கியமான உணவுகளை முதல் பழம் அப்படிங்கிறது பப்பாயா அப்படிங்கிறது தான். அதாவது பப்பாளி பழம். நீங்கள் ரொம்ப பழுக்காத பப்பாளி பழம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது பாதி பச்சையாக இருக்கும்ல, அந்த மாதிரி பழங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பழுத்த பப்பாளி தாராளமாக எடுக்கலாம். இருந்தாலும் ப்ரெக்னன்சியில் நம்ம எந்தவித ரிஸ்க் எடுக்க வேணான்ற காரணத்தினால முதல் 3 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் பப்பாளி அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலாப்பழம். பலாப்பழம் வந்து நிறைய பேருக்கு கிரேவிங்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து அது சாப்பிடணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பலாப்பழம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அதிகப்படியான ஸ்வீட் கண்டென்ட் இருக்கிறதுனால ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை கம்ப்ளீட்டாக குறைக்கக்கூடியது. இது ஆரம்ப கர்ப்பத்தில் வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சி அப்படின்றது அப்போ தான் இம்ப்ளான்டேஷன் ஆகிட்டு இருக்கும். குழந்தை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கர்ப்பப்பை சுவரை பிடிச்சி வளர்ந்துட்டுருக்கும். அப்போ அந்த வளர்ச்சிக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இல்லாமல் பண்ணிவிடும். இதனால் மிஸ்கேரேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பலாப்பழத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் அன்னாச்சி பழம், சேம் இதேனால தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை கம்மி பண்ணும். அதனால் பலாப்பழத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரொம்ப புளிப்பான பழங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு லெமன் அப்படின்றதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிக்குழம்பு இல்லை புளி சாதம் இந்த மாதிரி விஷயங்களை ஏர்லி ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்றல, அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் இந்த இதில் எடுத்துக்கலாம். ஆனால் அளவோடு தான் எடுத்துக்கணும். அதிகப்படியான புளிப்பு அண்ட் அதிகப்படியான காரம் அப்படிங்கிறது எடுக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கர்ப்ப காலகட்டம் முழுமையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாத முக்கியமான பழம் சப்போட்டா அப்படிங்கிறது. சப்போட்டா நிறைய பேருக்கு சுகர் வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்ப்ப காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ப்ரெக்னன்சி டயாபெட்டிக் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதில் நேச்சுரல் சுகர் அதிகமாக இருக்கிறதுனால இது எடுக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான் சீத்தாப்பழம் அப்படிங்கிறதும். உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சீத்தாப்பழத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்கன்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஆனால் எந்த பழங்கள் நீங்கள் எடுத்தாலும் 1க்கு மேலே எடுத்துக்காதீங்க. அதிக அளவில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும், உடலுக்கு தேவையில்லாத உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அடுத்து எடுத்துக்கூடாத பழம் அப்படிங்கிறது மாம்பழம் அப்படிங்கிறது. மாம்பழம் உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா 2 அல்லது 3 பீஸ்க்கு மேலே எடுத்துக்காதீங்க. அதிகளவு எடுத்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். இதனால் ஃபேக் டெலிவரி பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் எந்தவித ட்ரைமஸ்டரில் இருந்தாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத சூட்டு வலி அப்படிங்கிறது வர வைக்கிறதுக்கும் அடிவீச்சு வலி வரதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் எந்த பழங்கள் எடுத்தாலுமே அளவோடு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் தண்ணீர் நிறைஞ்ச பழங்களும், அதாவது தர்பூசணியாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் முலாம்பழம் எடுக்கிறீங்கனாலும் இருக்கட்டும், அது அளவுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். ஏன்னா அளவுக்கு மேலே எடுத்துக்கிறப்ப உங்களுடைய நீர்ச்சத்து அதிகரித்து கை கால்கள் வீங்குறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. காய்கறிகள் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை கர்ப்ப காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்லி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இது மாதிரியான காய்கறிகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நார்மலாக இருக்கிற பெண்கள் வந்து உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் எதுவும் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுண்டைக்காய் அப்படிங்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து கத்திரிக்காய் பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கும், அதாவது சாப்பிட்டா வந்து நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கை கால்கள் எல்லாமே தடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுண்டைக்காய் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். சிலருக்கு வந்து அந்த மாதிரி அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். மற்றபடி ஒத்துக்கலை, அலர்ஜி ஆகுது அப்படின்னா சுண்டைக்காய்
அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் கர்ப்ப காலகட்டத்தில் முழுமைக்குமே நீங்கள் உடலுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையும் எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடியதில் முக்கியமானது வந்து தக்காளி பழம் அதிகமாக எடுத்து நிறையா தக்காளி போட்டு தக்காளி சாதமாக, தக்காளி பச்சடியா, இல்லை தக்காளி கிரேவியா, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கர்ப்ப காலகட்டத்தில் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். தேவையில்லாத வயிற்று வலியோ இல்லைன்னா ஃபுட் பாய்சனோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரவு வேளைகளில் அதிகப்படியான நான்வெஜ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய காய்கறிகள் அப்படிங்கிறது கருணக்கிழங்கு அப்படிங்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருணக்கிழங்கும் சிலருக்கு வந்து புதுக்கிழங்காக இருந்தது அப்படின்னா நாக்கு அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கை கால்களில் ரேஷஸ் மாதிரி சிவப்பு தடிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத உணவை நான் ப்ரெக்னன்சி டைமில் ட்ரை பண்ணுறேன், புதுசாக எனக்கு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சாப்பிட்டு பார்த்தே ஆகணும்னு இருந்ததுன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்காத உணவுகளை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி ரியாக்ட் ஆகும் உங்கள் உடம்புக்கு, உங்களோட உடம்புக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் புதுசாக எடுக்கிறதுனால அதனால சில விளைவுகள் வந்தது அப்படின்னா அது உங்கள் குழந்தையும் சேர்த்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா உணவுகளுமே அளவோடு எடுத்துக்கோங்க. சில உணவுகள் எந்த இடத்துல தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல உணவுகளில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரெக்னன்சி ஹெல்த்தி ஆகிறதுக்கான ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேனுன்னு உங்கள் கர்ப்ப காலகட்டம் முழுமையும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இது போன்ற நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.